Hi, hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பத்தி வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா இன்னைக்கு 1 kg வந்து மட்டன் பிரியாணி செய்ய போறோம். அந்த மட்டன் பிரியாணி செய்யிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 1 kg ரைஸ் எடுத்துக்கலாம். 1 kg ரைஸ் எடுத்தாச்சு. அப்புறம் 1 kg மட்டன், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மட்டன் எடுத்துக்கங்க. அடுத்து 1 kg பிரியாணிக்கு வந்து 5 வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய், அதே போல் 5 தக்காளி, 5 வெங்காயம் 5 தக்காளி. பொருள் வந்து பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் 1 கப் எடுத்துக்கங்க. அப்புறம் இது வந்து மட்டன் மசாலா. இது வந்து என்னென்னா பட்டை கிராம்பு ரெண்டுமே அரைச்சது 1 டேபிள் ஸ்பூன். அப்புறமேட்டுக்கு ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். அப்புறமேட்டுக்கு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒன்று போதும். நம்ம 1 kg மட்டும் செய்ய போகிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போதும். அதுக்கப்புறம் வந்து மல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 கிலோவுக்கு உண்டான பாத்திரத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னா பாத்திரம் சின்னதாக இருந்தால் தம் போட முடியாது, அதுக்காக தான். இப்போ நம்ம கரெக்டாக 1 kg உண்டான பாத்திரம் எடுத்தாச்சு. நம்ம ஆயில் 150 ml போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆயில் ரொம்ப சூடாகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். 1 kgக்கு 5 ஆனியன், மீடியமாக இருந்தால் 5, ரொம்ப சின்னதாக இருந்தால் 6 போட்டுக்குங்க. நான் மீடியமான சைஸை பார்த்து 5 கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா குக் ஆகட்டும். அது ப்ரௌன் கலரில் வர மாதிரி, எப்பவுமே பிரியாணிக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த கோல்டன் ப்ரௌன் வரணும். அது வரைக்கும் நம்ம ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆனியன் ப்ரௌன் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்கணுன்னா பட்டை கிராம்பு ரெண்டுமே பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, இது 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். இது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துல, ஏன்னா ஃப்ளேவர், பிரியாணி ஃப்ளேவர் இது எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இது சேர்க்குறோம். நம்ம அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது, அதிகமாக சேர்த்தா கசப்பாயிடும் பிரியாணி. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் கூட போதும். நீங்கள், நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் போட்டாச்சு. பச்சை மிளகாய் போட்ட பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் இதில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தேவையான மசாலா போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நம்ம தயிர் தேவையான அளவு எடுத்துக்கலாம். தயிர் தேவையான அளவு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டன் தண்ணி இல்லாமல் அதில் நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மட்டன் போட்டாச்சு. மட்டன் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாலாம் அப்படியே பெரட்டி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா வந்து எந்த அளவுக்கு போட்டு பெரட்டணும்னு பார்த்துக்குங்க. மட்டன் ஃபுல்லாக வந்து அது மசாலா ஃபுல்லாக கவர் ஆகணும். இப்போ வந்து இதில் லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இது நல்லா வேக விடணும். பிரியாணிக்கு கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் பிரியாணி பீஸ் நல்லா வரும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா மல்லித்தலை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் வந்து முக்கால் பாயில் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு, முக்கால் பாயில் ஆகிடுச்சு. அடுத்து தம் போடும்போது ஃபுல்லாக குக் ஆகிடும். இப்போ அடுத்தது வந்து நம்ம ரைஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ரைஸ் நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம ரைஸ் போட்டோம். ரைஸும் அந்த தண்ணியும் கொஞ்சம் வத்துற அளவு வந்துருச்சு. இப்போ வந்து இது தம் போகிற ஸ்டேஜு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலா கிசாலா எல்லாம் ஓகே, காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து தம் போடணும். இப்போ தம் போகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னா இது அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நம்ம வாழை இலையில் தம் போட போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி மூடி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து ஒர்க் சரியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தம் ஓப்பன் பண்ண போகிறோம். தம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இலை போட்டிருந்தோம். இலையில் கேப் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் நம்ம மேலே பேப்பர் போட்டுக்கிட்டோம். பேப்பர் ஒதுக்கிடலாம். இப்போ நம்ம இலையை எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தம்மாக இருக்குது பாருங்கள். இலையும் அதில் போட்டுடலாம். பாருங்கள், தம் சூப்பராக இருக்குது. பிரியாணி எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி எதுவும் அடி பிடிக்காமல் இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு 1 கிலோ மட்டன் பிரியாணி ரெசிபி சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வீடியோவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.